அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸ்ல அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ல இம்பார்ட்டன்ட் PYQs பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் இன்னொரு 5 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கான PDF, இந்த கொஸ்டினுக்கான PDF கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 6th ஒன் பார்க்கலாம். விச் டேர்ம் ஆஃப் ப்ராக்ரஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி நம்பர்ஸ் போயிட்டே இருக்கா, இந்த இடத்துல ஜீரோக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நம்பர் மைனஸ்ல ஸ்டார்ட் ஆகுமா, அதனுடைய என் எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ 20, டியோட வேல்யூ A2 மைனஸ் A1, 19 1/4 மைனஸ் 20. ஸோ 19 1/4 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்திரம்னா 76 + 1 77/4 மைனஸ் 20. அகைன் 77 மைனஸ் 80, ஸோ மைனஸ் 3/4 கிடைக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? என் கண்டுபிடிக்க போறோம். எப்பன்னா ஏஎன் வந்து நெகட்டிவா இருக்கணுமா, ஓகேங்களா? நல்லா பாருங்க, ஏஎன் வந்து லெஸ் தென் 0வா இருக்கும்போது என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின்ல கேட்குறாங்க. இப்போ ஏஎன் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஏஎன் ஃபார்முலா என்ன? A + n-1 × D இஸ் லெஸ் தென் 0வா இருக்கும்போது என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இங்க ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். ஏ வந்து 20 + n தெரியல, அப்படியே இருக்கட்டும். டியோட வேல்யூ மைனஸ் 3/4 லெஸ் தென் 0. இப்போ 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்க டினாமினேட்டர்ல 4 இருக்கிறதுனால மல்டிப்ளை பை 4 ஆன் போத் சைட்ஸ். 80 + n-1 × -3 அப்படியே இருக்கட்டும். லெஸ் தென் 0 கூட 4 மல்டிப்ளை பண்ணா மறுபடியும் 0 தான் வரப்போகுது. ஓகே, இப்போ இந்த 80 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். -3 × n-1 இஸ் லெஸ் தென் -80. இப்போ பாருங்க, இந்த மாதிரி கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் சிம்பிள் இருக்கும்போது நம்ம நெகட்டிவை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பை நெகட்டிவ் டேர்ம்ஸ், இந்த நெகட்டிவ் கேன்சல் ஆகிடும். 3 × n-1 இங்க நெகட்டிவ் கேன்சல் ஆகிட்டு 18 வரும். ஆனா இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிள் மட்டும் என்னவாகும்? கிரேட்டர் தென், அப்படியே உல்டாவா மாறிடும். ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம நெகட்டிவை மல்டிப்ளை பண்றோமோ இந்த இன்இக்வாலிட்டியில், இதுக்கு பேர் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் இருக்கும்போது எப்பப்பெல்லாம் நெகட்டிவ் மல்டிப்ளை பண்றோமோ அப்போ அந்த சைன் வந்து மாறிடும். லெஸ் தென் சிம்பிளா இருந்தால் கிரேட்டர் சிம்பிளா மாறும், கிரேட்டர் தென் சிம்பிளா இருந்தால் லெஸ் தென் சிம்பிளா மாறும். ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாருங்க, இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன ஆகும்? n-1 கிரேட்டர் தென் 80/3. 80யை 3ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். 2 3s are 6, 2 carry 20, 6 3s are 18, 2 carry. அகைன் பாயிண்ட்ல வரும், அதை நம்ம 26 2/3 வச்சுக்கலாமா? அப்போ n-1 இஸ் கிரேட்டர் தென் 26 2/3. ஸோ n-1 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஏற்கனவே ஃபுல் வேல்யூ வந்து நேச்சுரல் நம்பர் வந்து 26 இருக்கா, அது கூட 1 ஆட் பண்ணால் 27 2/3 கிடைக்குமா? ஓகே, இந்த 2/3 நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்போ 27ஓட அதிகமாக இருக்கிற நம்பர் என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? 28. சப்போஸ் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இப்போ வேணும்னா நம்ம என்னோட வேல்யூ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டு நெகட்டிவ் வருதா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இல்லைனாலும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா அப்படியே விட்டுடலாம். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்னோட வேல்யூ தான், இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. ஃபைண்ட் த மிடில் டேர்ம் ஆஃப் AP 213 207 197 37 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு டோட்டலாக எத்தனை வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம மிடில் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ கிவன் பாருங்க, A is equal to 213, அடுத்து D is equal to 205 minus 213, மைனஸ் பண்ண என்ன ஆகுது? -8. அடுத்து AN is equal to 37. ஃபர்ஸ்ட் நம்ம மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு AN வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். AN is equal to 37. ஸோ டோட்டலாக எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் மிடில் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம n கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார்முலா A + n-1 × D is equal to 37. வேல்யூல அப்ளை பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ 213 ப்ளஸ் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் இன்டூ டியோட வேல்யூ -8 is equal to 37.
அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 and 3 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். n minus 1 into minus 8 முன்னாடி எழுதிக்கிறேன் is equal to 37 minus 213. 213 நெகட்டிவ்ல இருக்கு, 37 பாசிட்டிவ்ல இருக்கு. இருந்தாலும் மைனஸ் தான் பண்ண போறோம். 0 13 6 1 10 7 1. so minus 176 கிடைக்குது. minus 8 into n minus 1. so இந்த n minus 1 அப்படியே இருக்கட்டும். minus 176 divided by minus 8. minus minus cancel ஆயிடும். so 8 ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 8s are 16, 1 carry, again 2 8s are. so n minus 1 is equal to 22 னு கிடைக்குதா? அப்போ n ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 22 plus 1 23. so இப்போ n ஓட வேல்யூ 23. ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மிடில் டேர்ம் கேட்டிருக்காங்க. so மிடில் டேர்ம் ஃபார்முலா என்ன? n plus 1 by 2. so எத்தனை டேர்ம் இருக்கோ அது கூட 1 ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணும். இன்கேஸ் இது வந்து ஈவன் நம்பரா இருந்தா, இப்போ நமக்கு ஆட் நம்பர்னு வந்திருக்கு, ஈவன் நம்பரா இருந்தா என்ன ஃபார்முலா? n by 2 plus n plus 1 by 2 divided by 2. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே ஆட் நம்பர் வந்ததுனால இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். n plus 1 by 2, அதாவது 23 plus 1 by 2 24 by 2 12. சப்போ மிடில் டேர்ம் என்னோட வேல்யூ என்ன? n is equal to 12 இருக்கும்போது an வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். an அதாவது a12 is equal to a plus a ஓட வேல்யூ 213 plus n ஓட வேல்யூ 12, 12 minus 1 11 into d ஓட வேல்யூ minus 8. 213 minus 88. 213 இருந்து 88 மைனஸ் பண்ணுறோம். 13ல 8 போச்சுன்னா 5, இது 0 இருக்கும். 2 1. இப்போ a12 அதாவது மிடில் டேர்ம் நமக்கு என்ன கிடைக்குது? 125. ஓகேங்களா? அடுத்து 8th one. The sum of 5th and 9th term of AP is 30. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. given a5 plus a9 equal to 30. equation 1. அடுத்து if its 25th term is 3 times its 8th term. so 25th term அதாவது a25. a25 is equal to 3 times of a8. so equation number 2 எடுத்துக்கலாம். find AP கேக்குறாங்க. to find AP னா என்ன? a, a plus b, a plus 2d, and so on. சரி, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம ரெண்டு கொடுத்துருக்க ரெண்டு கிவனை வச்சு ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. a5 எப்படி எழுதலாம்? a plus n minus 1 into d, அதாவது a5 is equal to a plus 4d அப்படின்னு எழுதிக்கலாமா? பிளஸ் a9க்கு என்ன ஃபார்முலா? a plus 8d is equal to 30. இப்போ a plus a 2a plus 4 plus 8 12d is equal to 30. இந்த 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாமா? வேணும்னா டிவைட் பண்ணிக்கலாம், அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஈக்குவேஷன் பார்க்கலாம். a25 a plus 24d is equal to 3 into a8 a plus 7d அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3a plus 21d a plus 24d. எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போகலாம். இங்க இருக்கிறது அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 3a plus 21d minus a minus 24d equal to 0 கிடைக்கும். 3a minus a வந்து 2a கிடைக்கும். 21 minus 3d கிடைக்கும் equal to 0. அப்போ 2a ஓட வேல்யூ 3d. இப்போ 2a நமக்கு இங்க இருக்கு, அதனால 2a அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். 2a ஓட வேல்யூ 3d plus 12d is equal to 30. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 15d is equal to 30. அப்போ d ஓட வேல்யூ 2. d ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இங்க அப்ளை பண்றேன், நீங்க கீழே எழுதிக்கோங்க. 2a plus 12 into 2 equal to 30. 2a is equal to 30. இந்த 12 2s are 24. இந்த பக்கம் வந்ததுன்னா minus 24 ஆகும்.
ஸோ இப்போ 2a ஓட வேல்யூ 6, a ஓட வேல்யூ 3. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏபி கேட்டிருக்காங்க. ஏபி ஃபஸ்ட்டு a 3, 3 + 2, 3 + 2 × 2, and so on. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஏபி. ஸோ ஃபைனல் ஆன்சர் 3, 5, 2 2s are 4 + 7, 9, and so on. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். அடுத்து 9th one. So in the mathematics, relations can be expressed in various ways. The matchsticks patterns are based on linear relations. Different strategies can be used to calculate the number of matchsticks which are used in different figures. One such pattern is shown below. Observe the pattern and answer the following questions using arithmetic problems. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டயக்ராம்ல இங்க இருக்கிற ஒவ்வொரு லைனும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, மேட்ச் ஸ்டிக், தீக்குச்சி. இந்த தீக்குச்சி வச்சு நிறைய பேட்டர்ன் இருக்கு. அதுல ஒரு பேட்டர்ன் நமக்கு கொடுத்துருக்காங்களாம். இது கொடுத்துட்டு கீழே ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, ரைட் த ஏபி ஃபார் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வச்சு ஒரு ஏபி ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இது ஒரு ட்ரையாங்கிளா, 2, 3, 4. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல, ஃபிகர் 1ல நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் 3. அடுத்து இதுல பாருங்க 1 2 3 4 5 6. ஸோ நெக்ஸ்ட் ஃபிகர்ல ட்ரையாங்கிள்ஸ் வந்து 6. இதுல 1 2 3 4 5 6 7 8. ஸோ அடுத்தது வந்து 8. ஃபர்ஸ்ட் வந்து 4, சாரி 4. ரைட் த ஏபி ஃபார் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் யூஸ்ட் இன் ஃபிகர். ஸோ இப்போ இதுக்கான ஏபி வந்து என்னவா இருக்கும், 4 6 8. 2 ட்ரையாங்கிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா, அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆனா ஃபர்ஸ்ட் இதுலயே ஆல்சோ ரைட் த nth டேர்ம் ஆஃப் ஏபி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏஎன் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n - 1 × d அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னோட வேல்யூ தெரியாது, n அப்படியே தான் இருக்கணும். ஏவோட வேல்யூ என்ன, 4 + n அப்படியே இருக்கட்டும், n - 1 × d ஓட வேல்யூ 2. 6 - 4 வந்து 2ன்னு கிடைக்குது. அப்போ 4 + 2n - 2. ஸோ 4 - 2 2 + 2n. இதுதான் வந்து ஏஎன்கான ஃபார்முலா. ஓகேவா? இப்போ ஏஎன் இஸ் ஈக்குவல் டு 2 + 2n. வேணும்னா 2 காமனா வெளியே எடுத்துட்டு 1 + n அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஏஎன். ஓகே, 2 கொஸ்டின் முடிஞ்சுதா? ஸோ ஏலேயே 2 கேட்டிருக்காங்க. அடுத்து பி பாருங்க, which figure has 61 match sticks. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல எத்தனை மேட்ச் ஸ்டிக் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். செகண்ட்ல எத்தனை இருக்குன்னு செக் பண்ணணும். இதே போல இங்க பாருங்க, இன்கேஸ் இங்க கவுண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ மேட்ச் ஸ்டிக் இப்போ நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 8 மேட்ச் ஸ்டிக் இருக்கு. வெளியே மட்டும் தான் கவுண்ட் பண்ணுங்க. உள்ள வந்து 1 2 3 4. ஸோ டோட்டலா வந்து 12 மேட்ச் ஸ்டிக் இருக்கு. இங்க கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இப்போ உள்ள பார்த்தோம்னா 13 14 15 16 17 18 19 இருக்கு. அகைன் இதுக்குள்ள வரலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. வெளியே 16 இருக்கு. உள்ள 1 2 3 4 5 6 7 8 9 10 டோட்டலா 26 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான ஏபி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ மேட்ச் ஸ்டிக் வந்து எத்தனை இருக்கு, 12, 19, 26 இருக்கு. ஓகேவா? இப்போ சம் போட்டுக்கலாம். ஸோ B1 நம்பர் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்ஸ் 12, 19, 26. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, which figure has 61 match sticks.
ஸோ இதே போல் போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு 61 ஒரு இடத்துல வரும். அதில் n என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக ஏஎன் கொடுத்துட்டு n கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏஎன் ஃபார்முலா எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி கிவனில் ஏவோட வேல்யூ என்ன 12, டியோட வேல்யூ என்ன 19 - 12 = 7. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏஎன் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஎன் = 61 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஎன் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். a + n - 1 × d இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ 12 + n - 1 × d யோட வேல்யூ 7 = 61. ஃபர்ஸ்ட் இந்த 12 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா n - 1 × 7 = 61 - 12. இப்போ n - 7 சரி n - 1 × 7 = 61 - 12 9 4 49 கிடைக்குது. இப்போ n - 1 = 49/7. அப்போ n - 1ஓட வேல்யூ 7. அப்போ நமக்கு என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? -1 இந்த பக்கம் வச்சோன்னா +1 n = 8. அப்போ 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் n = 8. அடுத்து 10th ஒன் பார்க்கலாம். ஸோ 10th இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரிமைனிங் சம்ஸை. In an AP, if S5 × S7 = 167 and S10 ஆக்சுவலாக இது கீழே வந்திருக்கணும். S10 கீழே வரணும். இங்கேயும் S7 கீழே வந்திருக்கணும். இங்கேயும் S5ன்றது கீழே வந்திருக்கணும். 5 வந்து கீழே வந்திருக்கணும். ஓகே. Then find AP where Sn denotes the sum of first n terms. ஸோ AP கேட்குறாங்க. Sn அப்படின்றது நமக்கு சம்முன்னு தெரியும், இருந்தாலும் கொஸ்டின்லையும் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? S5 × S7. ஃபர்ஸ்ட் S5 × S7 = 167 கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்ன? n/2 ஃபார்முலா மேலே எழுதிடுவா. Sn = n/2 × 2a + n - 1 × d ஒரு ஃபார்முலா இருக்கு. அதே போல் என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா n/2 × a + lன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா இங்கே லாஸ்ட் டேர்ம் என்னன்னு தெரியல. ஓகே. இப்போ S5னா 5/2 × 2a + 5 - 1 என்னோட வேல்யூ 5, அதனால 5 - 1 4ன்னு போட்டுக்கிறேன். 4d × அகைன் S7க்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ S7க்கு மட்டும் கலர் மாற்றிக்குவா. ஓகே. 7/2 × 2a + 6d n - 1 7 - 1 வந்து 6d = 167 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க ரெண்டுத்துலயும் 2 காமனா வெளியே எடுத்தோம்னா இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்போ 5 × இந்த 2 வெளியே போயிடும் a + இந்த ஒரு 2 வெளியே போச்சுன்னா 2dன்னு இருக்கும். இன்ட்டு இங்கேயும் வந்து 2 2 எடுத்துடலாம். இப்போ இங்க 2 போச்சுன்னா a மட்டும் இருக்கும், இங்க 2 போச்சுன்னா 3 மட்டும் இருக்கும். 7 × a + 3d = 167. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5a + 10d. ஓ இது மல்டிப்ளையா ப்ளஸ்ஸா? ஓ சாரிம்மா, இது ப்ளஸ் பார்க்கறதுக்கு மல்டிபிள் மாதிரி தெரியுது. ப்ளஸ் 7a + 21d = 167. ஓகே. இப்போ a எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். 5 + 7 12a + 10 + 21 31d = 167. இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களா? S10 = 235. அதை எடுத்து எழுதிக்கலாமா? S10 = 235. இங்க ஃபார்முலா 10/2 × a 2a + n - 1 9 × d = 235. இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 10/2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 2a + 9d = 235 × 2/10. ஓகேவா?
2 into 235 என்ன ஆகுது 35 னா 70 470 divided by 10. அப்போ 2a plus 9d is equal to 470. இங்க 0 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ இது பக்கத்துல எழுதிட்டு அது கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. நான் பக்கத்துல எழுதிக்கிறேன், நீங்க கீழவே எழுதிக்கிறேன். 2a plus 9d is equal to 47 கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு பாருங்க, 12a plus 31b is equal to 167. இப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் அகைன் 6ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ 12a plus 6 9s are 54b is equal to 6 into 46, 6 7s are 42, 4 carries, 6 4s are 24 plus 4 28. இப்போ மைனஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் 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 இது கேன்சல் ஆயிடும். ஸோ 54 minus 31 3 2 minus 23d again 282 167. 12 7 போச்சுன்னா 5, 7 6 போச்சுன்னா 1 1 minus 1 1 5. அப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 23d is equal to 115. அப்போ டியோட வேல்யூ 115 divided by 23. 23ன்றது பிரைம் நம்பர். அப்போ அப்படியே கேன்சல் பண்ண முடியுதுன்னு பார்த்துக்கலாம். 5 டேபிள் போகுமா, 123 5 3s are 15, 1 carry, 5 1 5 to the 10 plus 1 15. Okay, 5 table. Suppose d is equal to 5. Okay, so question என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் என்டர் ஃபைண்ட் ஏபி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. டி கண்டுபிடிச்சோம், ஏ கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் ஏபி கண்டுபிடிக்கலாம். எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம்னா எது ஈஸியா இருக்கு, 47 இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ 2a plus 9d is equal to 47. ஸோ இதில் 2a plus 9 into 5 is equal to 47. ஸோ 9 5s are 45, அந்த பக்கம் சாரி இது 47, 9 5s are 45, அந்த பக்கம் போச்சுன்னா 47 minus 45 2 ஆகும். அப்போ 2a is equal to 2 னா a ஓட வேல்யூ 1. ஓகே, இப்போ நமக்கு ஏ கிடைச்சிருச்சு, டியும் கிடைச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக ஏபி எழுதலாம். ஸோ ஏபி என்ன ஆகும், ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2d கமா அண்ட் ஸோ ஆன். ஸோ வேல்யூஸ் 1 கமா 1 பிளஸ் 5 கமா 1 பிளஸ் 2 into 5 கமா அண்ட் ஸோ ஆன். ஸோ 1 கமா 6 கமா 5 2s are 10 plus 1 11 கமா அகைன் 16 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். 1 கமா 6 கமா 11 கமா 16. ஸோ இதோட 10 கொஸ்டின்ஸ் முடியுது. இன்னும் 10 கொஸ்டினை 1 இல்லைன்னா 1 or 2 வீடியோஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கு இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.